ஆடி மாச பௌர்ணமியில எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துலேருந்து சந்திரன் பார்ப்பார். அப்போ அவங்களுக்கு அனைத்து விதமான சுகம் கிடைக்கும். சுகபோகங்களான வீடு, வாகனம், வண்டி, வசதி, அம்மாவோட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா, இது எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழிபாடா இது சொல்லப்படும். ஜோதிட ரீதியா கடகத்துல சூரியனும் சந்திரனும் அமாவாசைக்கு உள்ள வரும்போது மேஷம், கடகம், துலாம், மகரம் 4 பில்லரும் பேசப்படுது. மனநிலை பலப்படுத்தல அப்படின்னா யாராலையுமே ஒரு வேலை செய்ய முடியாது. பௌர்ணமி ஆன நாள்ல பூஜை பண்ணும்போது உங்களுக்கு அப்படி ஒரு பாவமா இருந்ததுன்னா பாவ கர்மாவியம் விலக்கி புனித கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாசம். அப்போ தனுசுக்கு 8ஆம் இடம் பலம் பெறுது. ஆயுள், திடீர் அதிர்ஷ்டம், இந்த லாட்டரி சீட்ல எல்லாம் விழுங்கணும்னு சொல்றாங்களே, அதெல்லாம் 8 பலம் பெறணும். இது தனுசிலியோ பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்பட்டோ, மீனத்திலேயோ தனுசுல பாதி சுபத்துவம் மீனம், துலாத்திலேயோ ரிஷபத்திலேயோ பௌர்ணமி சந்திரனாந்து நல்ல வளைப்புரை சந்திரனாந்து கடகத்திலேயோ, மிதுனத்திலேயோ புதன் நல்லா பலம் பெற்று தனித்த புதனாந்து மிதுனத்திலேயோ கண்ணிலேயோ இருக்கும்போது அவர் மிகப்பெரிய கெடுதலை செய்ய மாட்டார். அதுல முக்கியமா தனுசு பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்பட்ட சனி கண்டிப்பாக 90 to 95% தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசரான ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். சர்வம் புவனேஸ்வரி ஸ்ரீமாதா ஆயுள் தேகி தனம் தேகி வித்யான் தேகி மாகேஸ்வரி சமஸ்த அகிலம் தேகி தேகி மே புவனேஸ்வரி. சர்வம் புவனேஸ்வரின்னு சொல்லுங்க. இந்த புவனேஸ்வரிக்கான மாதம் தான், அதாவது அம்பாளுக்கான மாதம் தான் இந்த ஆடி மாதம். ஆடி மாதத்தோட சிறப்பா பல விஷயங்கள் சொல்லுவாங்க. முக்கியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசையா இருக்கலாம், இந்த ஆடி மாதத்துல வர பௌர்ணமியா இருக்கலாம். எதனால இது எல்லாமே சிறப்பு மிக்க ஒரு விஷயமா இருக்கு? ஏன் இது அம்பாலோட மாதமா இருக்கு? மேஷத்துல சித்திர மாசத்துல பாத்தீங்கன்னா சூரியன் உச்சமடைவர். மேஷம், கடகம், மேஷத்துல இருந்து 4ஆம் இடம் கடகம், கடகத்துல இருந்து 4ஆம் இடம் துலாம், துலாத்துல இருந்து 4ஆம் இடம் மகரம். இந்த கேந்திரம் எப்போதுமே பில்லர்னு சொல்லக்கூடிய 4 பக்கம் ரொம்ப அஸ்திவாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஒரு பில்டிங்கை வளர்க்குறீங்க, அஸ்திவாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அந்த மாதிரி பூஜை வழிபாடு முறையா அந்த சந்திரனுக்கு பௌர்ணமியா இருக்கட்டும், அமாவாசைக்கா என்ன சொல்ற வராங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஜோதிட ரீதியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடகத்துல 2 சூரியனும் சந்திரனும் அமாவாசைக்கு உள்ள வரும்போது அப்போ மேஷம், கடகம், துலாம், மகரம் 4 பில்லரும் பேசப்படுது. இது ஒரு மிகப்பெரிய விசேஷம். 2வது, இந்த ஒவ்வொரு இது பின்னாடி நம்ம பேசுவோம். இது ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் சரி, லக்னத்துக்கும் சரி ஒவ்வொன்றா ஒன்று இருக்கு. அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் சந்திரன் எப்படி மனநிலையை பலப்படுத்துறாரு. மனநிலை பலப்படுத்தல அப்படின்னா யாராலையுமே ஒரு வேலை செய்ய முடியாது. இப்ப நீங்களே இப்ப ஆங்கர் பண்றீங்க, டக்குன்னு ஒரு நிலை வேற மாதிரி போயிடுச்சு அப்படின்னா உங்களால இங்க பேச முடியாது. இது ஒரு மெடிடேஷன். கான்சென்ட்ரேஷன்ங்கிறது இஸ் நாட் எ ஒன்லி கான்சென்ட்ரேஷன், இஸ் கைண்ட் ஆஃப் மெடிடேஷன். ஒருநிலைப்படுத்துறது. இங்க கான்சென்ட்ரேஷனை வெய் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு முக்கியமான ஒரு கிரகமே சந்திரன் தான். அம்மா ஓடி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அம்மா ஓடோடி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஆமா. அப்ப அந்த அம்மா ஓடோடி ஹெல்ப் பண்ணக்கூடியது கிரக நிலையா பாத்தீங்கன்னா, சூரியன் மாசத்துக்கு ஒரு தடவை தான் மாறுறாரு. ஆமா. சுக்கிரன் மாசத்துக்கு ஒரு தடவை தான் மாறுறாரு. செவ்வாய் 45 நாளைக்கு ஒரு தடவை தான் மாறுறாரு. புதன் 28 நாளைக்கு ஒரு தடவை தான் மாறுறாரு. இதுல எல்லா கிரகமுமே வருஷ கிரகம் பாத்தீங்கன்னா, குரு வருஷம் 11 மாசம், ராகு கேது 1.5 வருஷம், சனி 2.5-3 வருஷம் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது சந்திரன் மட்டும் 2.5 நாளைக்கு ஒவ்வொரு ராசியா ஓடி வர, அம்மா ஓடி வராங்க ஒரு ராசியை பார்க்கறதுக்கு. அப்படிப்பட்ட விசேஷமான கிரகம் சந்திரன். முழு வெள்ளை சொல்லாமல் அற வெள்ளை, அதாவது ஆஃப் ஒயிட்னு சொல்லக்கூடிய அந்த கலரை சுட்டி காட்டுறதுங்கிறது சந்திரன். ஒரு மனிதனுக்கு
மனநிலை சரியாக இருந்ததுன்னா அவனால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனோட சந்திர மாசத்துல சூரியன் ஆட்சி பெற்று பௌர்ணமியால் மகரத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான மாசம் கடக மாசம். சரி. அப்படி இருக்கிறதுனால தான் இந்த மாசத்துல அம்மனுக்கு உகந்த மாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க வந்து பௌர்ணமிய நம்ம மென்ஷன் பண்ணோம். பௌர்ணமி நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, சித்தர்களுக்கு வந்து அதிகம் வந்து தியானம் செய்றது, அவங்கள சக்திய வலுப்படுத்துறது இந்த பௌர்ணமி அன்னைக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது, இந்த ராசியில பிறந்தவங்களுக்கும், இந்த தியானத்துக்கும், இந்த பௌர்ணமிக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ம். அதாவது சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ம். சுகஸ்தானம்னா எல்லாருக்குமே லக்னத்துல 4ஆம் இடம் சுகஸ்தானம். ம். ஆனா காலபுருஷ தத்துவத்துக்கு இப்ப நீங்க ராசிய பத்தி கேட்கிறீங்கன்னா மேஷத்துல தானே ஆரம்பிப்பீங்க. ம். மேஷத்துல இருந்து 4ஆம் இடம் கடக ராசி. அப்ப அந்த கடக ராசி அப்படின்னு எடுக்கும்போது அம்மாவோட ராசி. நீங்க யார் ஒருவன் ஒரு சுகத்த காண்றானோ அம்மாவோட்ட தான் சுகம் காணுவான். ம். இல்லைங்களா? அம்மா கிட்ட தான் ஒரு மனிதன் வந்து மிகப்பெரிய ஒரு சுகம் அம்மா சுகம்னு சொல்லப்படுது. ம். தாயோட சுகம் கண்டுட்டா வெளியில வந்து நம்ம எங்கேயுமே இருக்க முடியாது. அம்மாவோட கட்டுப்பாட்டிலேயே கட்டுப்பாட்டிலேயே இருப்போம். அந்த பாசத்திலேயே அரவணைச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளால ஒரு நாள் நம்மளால பார்த்துக்க முடியாது. ஸோ, அந்த சுகம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கான கடக மாசத்துல நம்போ ஒவ்வொரு ராசியும் அனலைஸ் பண்ணும்போது, ஒவ்வொரு ராசி லக்னமா அனலைஸ் பண்ணும்போது, அந்த ராசிக்கும், லக்னத்துக்கும் அது எத்தனாவது பாவமா வருதோ, அந்த பாவம் ஆக்டிவேட் ஆகி, அது வந்து உங்களுக்கு அதுவும் பௌர்ணமி ஆன நாள்ல பூஜை பண்ணும்போது, உங்களுக்கு அப்படி ஒரு பாவத்தையும் பாவமா இருந்ததுன்னா, பாவ கர்மாவையும் விலக்கி, புனித கர்மாவ குடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாசம். ஆடி மாசத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோயில்கள்லயுமே நெறைய விசேஷங்கள் நடக்கும். அப்படி இருக்கும்போது உங்கள பொறுத்தவரைக்கும், நீங்க இத்தன வருஷமா புவனேஸ்வரி வழிபட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எந்த கோயில் வந்து ரொம்ப நெருக்கமான கோயில்னு சொல்லலாம்? இந்த அம்பாள் அம்பாள் சார்ந்து. எனக்கு புதுக்கோட்டை புவனேஸ்வரி சாந்தானந்த சுவாமின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில நான் சொல்லுவேன். ம். இது நான் ரொம்ப அழகான ஒரு ஒரு வார்த்தைய நான் வச்சிருக்கேன். உலகத்துக்கே தாயான என்னம்மா புவனேஸ்வரி, சிரசுக்கு மேல் பிறைசூடி இருக்கையில், உலகத்துக்கு தாயான எங்கம்மா புவனேஸ்வரி இருக்கையில், சிரசுக்கு மேல் பிறைசூடி இருக்கையில், தேய்பிறை என்ன, சந்திராஷ்டமம் என்ன, வளர்பிறை என்ன, ம். அமாவாசை என்ன, பௌர்ணமி என்ன, என்றும் பௌர்ணமிதான். ம். அதோட விஷயத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ம். என்னோட ஃப்ரெண்ட், என்னோட ஒரு ஷேரிங் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு அம்மாவ வச்சிருக்கேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையை ஆளும் மீனாட்சி. ம். மீனாட்சி அம்மாவ நான் மனசார நினைக்காம இருக்கவே மாட்டேன். புதனோட ஆற்றல் படைத்த மீனாட்சி அம்மாவ வேண்டும்போது, புதனோட அனைத்து விஷயமும் நடக்கும். ம். அப்போ எப்படி அதனால அவங்க சொல்லப்படுது அப்படின்னா, அவங்களே பச்சை. ம். அப்ப அந்த பச்சை நிறமான அந்த அம்பால வேண்டும்போது, அவங்க கையில இருக்கிற கிளியும் பச்சை. ஸோ, புதனோட அனைத்து பசுமையான விஷயங்களும் அவங்கள மூலியமா நடக்குங்கிறது சரி. இந்த ஆடி மாசத்துல வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் ஒருத்தரோட வாழ்க்கைய மேம்படுத்தும்? இந்த விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கைய மேம்படுத்தும்னா எத சொல்லுவீங்க? ஏன்னா, அம்பாள் வந்து விரதம் இருக்க மாதமும் இதான். அம்பாள் வந்து மனிதர்களுக்காக விரதம் இருக்காங்க, சமயபுரத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது, அம்பாளே அப்படி இருக்கும்போது, அந்த காலகட்டத்தில நாம ஒரு விஷயம் செய்யும்போது, என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? அதுதான். அதாவது இப்ப மேஷத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ம். மேஷத்துலேருந்து நம்ம போவோம். மேஷத்துலேருந்து 4ஆம் இடம். அப்போ அந்த பௌர்ணமியில, ஆடி மாச பௌர்ணமியில எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துலேருந்து சந்திரன் பார்ப்பார். ம். அப்போ அவங்களுக்கு அனைத்து விதமான சுகம் கிடைக்கும். ம். சுகபோகங்களான வீடு, வாகனம், வண்டி, வசதி, அம்மாவோட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா, இது எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழிபாடா இது சொல்லப்படும். அவங்க உண்மையா நல்ல நேம நிஷ்டையோட நல்ல விரதம் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா இது பேசும். இப்ப அடுத்தது ரிஷப ராசி, ரிஷப லக்னம்.
அப்படி எடுத்துட்டோம்னா 3ஆம் இடமா வரும். ம். வீரிய தைரிய பராக்கிரமஸ்தானம்னு சொல்லக்கூடிய அதாவது இளைய சகோதரர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானமா வந்துடும். இப்போ அது எடுத்துக்கும் போது இளைய சகோதரால பிரச்சனை, வீரிய தைரிய பராக்கிரமத்தால பிரச்சனை, இது எல்லாமே தீரும். மிதுனத்துக்கு எடுத்துக்கும் போது 2ஆம் இடமான பணம், வாக்கு, குடும்பம், இத பலப்படுத்தும். கடகத்துக்கு எடுத்துக்கும் போது கடகத்துக்கே நல்லா செஞ்சிடும். சிம்மத்துக்கு எடுத்துக்கும் போது வீரிய விரயஸ்தானம், சுகபோகஸ்தானமான 12ஆம் இடம், இத பலப்படுத்தும். கன்னிக்கு எடுத்துக்கும் போது ஆதாயஸ்தானம், லாபஸ்தானம், இத பலப்படுத்தும். துலாத்துக்கு எடுத்துக்கும் போது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம், இத பலப்படுத்தும். விருச்சிகத்தை எடுத்துக்கும் போது 9ஆம் இடமான அப்பாவோட பிரச்சனை, பாக்கியஸ்தானத்துல பிரச்சனை. பாக்கியம் எல்லாருக்கும் தேவையில்ல. ஆமா, பாக்கியம் இருந்தா கிடைக்கும். வார்த்தைக்கு வார்த்தை சொல்றோமே, பாக்கியம் வேணும் பாக்கியம் வேணும். அந்த பாக்கியத்துக்கு என்ன விருச்சிக ராசிக்கு பிரச்சனையோ அனைத்தும் கொடுத்துரும். தனுசுக்கு 8ஆம் இடம், திடீர் அதிர்ஷ்டம். இதுல ஒண்ணு சொல்லணும். மிதுனத்துக்கு 8ஆம் இடமான மகரமும், தனுசுக்கு 8ஆம் இடமான கடகமும், கன்னிக்கு 8ஆம் இடமான மேஷமும், இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு. நட்பு கிரகமா வரும்போது அந்த கிரக நிலை பிரச்சனையை கொடுக்காது. மிதுனத்துக்கு 8ஆம் இடம் மகரம், புதனும் சனியும் நட்பு கிரகம், கெடுக்காது. 6 8 இருந்தாலும் இது கெடுக்காது. அதே மாதிரி தனுசும் கடகமும் 6 8 இருந்தாலும் கெடுக்காது. சஷ்டாஷ்டகம்னு சொல்லுவாங்க. 6 8ங்கிறத சஷ்டாஷ்டகம்னு சொல்லுவாங்க. அந்த சஷ்டாஷ்டகமா இருக்கிற கிரகம் கெடுக்காத நட்பு கிரகம். அப்போ தனுசுக்கு 8ஆம் இடம் பலம் பெறுது. ஆயுள், திடீர் அதிர்ஷ்டம், இந்த லாட்ரி சீட்ல எல்லாம் விழுகணும்னு சொல்றாங்களே, அதெல்லாம் 8 பலம் பெறணும். அதுக்கப்புறம் இந்த ஆசை, இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், வீட்டுல உட்காந்துட்டே சம்பாதியம், இவன் வீட்டுல உட்காந்துட்டே சம்பாதிக்கிறாயா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் 8ஆம் இடம் பலம் பெறணும். மகரம் 7, நான் உன்னை பாக்குறேன், நீ என்ன பாக்குற, இது எதிரும் புதிரமா இருக்கு, இது நல்லபடியா அமையணும். நம்மளோட துணைவனார் நல்லா அமையணும். நம்மளோட பிசினஸ் பார்ட்னர், நம்மளோட விஷயங்கள் எல்லாமே அமையக்கூடிய அந்த 7ஆம் இடம் பலம் பெறும். கும்பத்தை எடுத்தா 6, வியாதி, ருண ரோக சத்ருஸ்தானம், அது கெடுதல் வராம தவிர்த்து. 6ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் மட்டும் இல்ல, 10க்கு பாக்கியஸ்தானம். சோ நம்ம வேலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானமே 6. சோ அந்த ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அந்த சந்திரன் நல்லதை மட்டும் கொடுக்கும். மீனம் 5ஆம் ஸ்தானம் சொல்லவே வேண்டாம். நம்மளோட துணை பாக்கியஸ்தானம் வேலை செஞ்சாதான் பெரிய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடமும் வேலை செய்யும். பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லப்படுது. சரி, ஏன் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லப்படுதுன்னா 9க்கு அது 9, ஒரு லக்னத்துக்கு 9க்கு அது 9, அதுவும் பலம் பெறும்போது அவங்களோட அனைத்து சந்திரனும் வேலை செய்து அவங்களுக்கு ஸ்தானமான எந்த ஸ்தானம் அடிப்படுதோ அந்த ஸ்தானத்தை பலம் படுத்தி எல்லாம் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாங்க. சரி, நீங்க எல்லா ராசிக்கும் சொல்றீங்க. இப்ப இந்த காலகட்டம் 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது ஒவ்வொரு ராசிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு எப்படி நடக்கும்? முக்கியமா சொல்லப்போனா சிம்ம ராசியா இருக்கலாம், கும்பராசியா இருக்கலாம், மேஷ ராசியா இருக்கலாம். இவங்க எல்லாத்துக்குமே ஒரு அவங்களோட மனசுல ஒரு நிசப்தம் இருக்கும்ல. சனி வேற நம்மள பாடாப்படுத்திட்டு இருக்காரு. இவர் இப்படி சொல்றாரே, இந்த மாதத்துல மட்டும் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு ஒரு கேள்வி முன் வருதுல்ல? கண்டிப்பா. அதாவது இப்போ கும்ப ராசிக்கு ஜென்ம சனி முடிவடைஞ்சிருச்சு. இப்ப மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பம். இப்போ அவங்களுக்கு இந்த கணக்கு ஓரளவுக்கு தான் வேலை செய்யும். இதுதான் உண்மை. இதுவே மகர ராசிக்கு ஜென்ம சனியா ஓடிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ இந்த வழிபாடு செய்யும் போது அது பலம் பெறும். முக்கியமா பாத்தீங்கன்னா ஜென்ம சனி எப்ப தெரியுமா போடணும்? அந்த ஜென்ம சனி
ராசிக்கு கோச்சாரமா வரக்கூடிய ஜென்ம சனி அந்த ராசி, அதாவது மகர ராசியாவே கோச்சாரமா வரும். அப்போ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ம். சரி. அதே மாதிரி மகர ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உத்திராடம், திருவோணம், அவிட்டம். ம். அந்த பாதம் பாதத்துல நிக்கும்போது 3 மாத காலம். ம். அப்ப மட்டும் தான் டிஸ்டர்ப் பண்ணும். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்கப்புறமா எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னு சொன்னீங்கன்னா, அந்த லெவலுக்கு இருக்காது. அத தவிர ஜென்ம சனிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லி நீங்க வந்து சரியாக மாட்டீங்க. நீங்க பட்டாதான் திருந்துவீங்க. ம். பட்டு திருந்துற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கர்ம கிரகம் சனி. ம். இது தனுசிலியோ, பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்பட்டோ, மீனத்திலேயோ, தனுசுல பாதி சுபத்துவம் வந்து மீனம். ம். துலாத்திலேயோ, ரிஷபத்திலேயோ, பௌர்ணமி சந்திரனாந்து நல்ல வளைப்புறை சந்திரனாந்து கடகத்திலேயோ, மிதுனத்திலேயோ, புதன் நல்லா பலம் பெற்று தனித்த புதனாந்து மிதுனத்திலேயோ, கன்னியிலேயோ இருக்கும்போது அவர் மிகப்பெரிய கெடுதலை செய்ய மாட்டார். ம். அதுல முக்கியமா தனுசு, பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்பட்ட சனி கண்டிப்பாக 90 to 95% அவங்களுக்கு ஜென்ம சனி கெடுக்காது. ஓகே. அதே மாரி இப்ப சனியோட வீரியம் கம்மியா இருக்கும்னுலாம் சொல்றீங்க. அம்மன் எவ்வளோ அரணா இருப்பாங்க இந்த மாசத்துல? இப்ப அவங்கள வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ சனி வேற எங்கள பிடிச்சிருக்காரு அப்படிங்கும்போது, ஆடி மாசத்துல அம்மனுக்கான மாசம். ஆடியில தான் எல்லா விசேஷங்களும் தொடங்கும். தையில வந்து முடிஞ்சிரும். அப்படின்னு தான் அந்த ஆமா. அந்த ஒரு விஷயம் இருக்கு. உத்தராயணம், தட்சிணாயணம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆமா. அப்படி இருக்கும்போது, அம்மன் எந்த அளவுக்கு அரணா இருப்பா? குளுமையை நோக்கி போகக்கூடிய மாசம் இல்லையா? ம். இப்ப இதுக்கப்புறம் குளுமை தானே. ஆமா. ஃபுல்லா ஏப்ரல் மாசத்துல சித்திரையில எவ்வளவு வெயில்ல இருந்திருப்பாங்க. ம். அதனாலதான் நம்ம கூழ்ங்கிற ஒரு விஷயத்த குளுமைப்படுத்துறோம். ஆமா. குடுத்து. எல்லாருக்கும் நம்ம குடிக்கிறோம் இல்லையா? ஆமா. ஆடி மாசம் கூழுங்கிறது எவ்வளவு பெரிய விசேஷம். ம். ரொம்ப 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 மனப்பக்குவத்துக்கு அந்த சந்திரனோட குடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. அப்ப அந்த அம்பாள் குளுமைப்படுத்தும் போது பால் குடம் எவ்வளவு ஊத்துறோம். ம். ஆடி மாசம் பால் குடம் எடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஆமா. காவடி, பால் குடம் எல்லாமே. இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆமா. அப்ப அந்த பாலுங்கிறது என்ன? குளுமைப்படுத்தும். வெள்ளை. 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 கிட்டத்தட்ட சந்திரனும் சேரும் அது. ம். தண்ணி இல்லையா? சந்திரனும் சேரும். சோ அப்ப அந்த சந்திரன் சேரும்போது, அப்ப அது என்ன ஆகுறது? நம்மளுக்கு எல்லா வளமையும் குடுக்குது. ம். நம்மளுக்கு எல்லா வளமையும் குடுக்குது. அப்ப அந்த அம்மா வந்து குளுமையாறாங்க. ம். அந்த அம்மா குளுமை ஆக 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 நம்பளுக்கு வாழ்க்கையும் குளுமையா போய் சக்சஸ குடுக்கும். ம். சரி. இப்ப இந்த ஆடி மாசத்த பத்தி நீங்க நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஜாதக ரீதியாவும் பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா பல பேருக்கு இந்த சனி பகவான் வந்து அவங்கள பிடிச்சு பாடுபடுத்திக்கிட்டு இருப்பாரு. இந்த மாசம் கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துற மாரியான ஒரு விஷயங்கள் நீங்க குடுத்திருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கும், உங்களோட வார்த்தைகளுக்கும் மிக்க நன்றி. சர்வம் புவனேஸ்வரி.